ஒரு மிடில் கிளாஸ் அம்மா வீட்ல ஒரு பையன் ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து 3 பீஸா கட் பண்றான். அதுல பெரிய பீஸ தன்னோட தங்கச்சிக்கும், நடுவுல இருக்கிற கொஞ்சம் பெரிய பீஸ் அவங்க அம்மாக்கும், சின்ன பீஸ் அவனுக்கும் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி சமயத்துல அவங்க அம்மா, "எனக்கு வாழைப்பழமே பிடிக்காதுப்பா" அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அவங்க அம்மாவ மிரட்டுறதுக்காக, "நீ இப்ப சாப்பிடலன்னா இத நான் தூக்கி போட்டுருவேன்" அப்படின்னு சொன்னதுமே, அவங்க அம்மா அத வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துருவாங்க. அதனால அவங்க அம்மாக்கு வர சின்ன பென்ஷன் மூலியமா தான் இந்த பசங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல இவளோட அம்மா திடீர்னு தன்னோட தம்பிய பார்க்கறதுக்கு ஊருக்கு வரதாவும், அதனால தம்பிய பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு வரலாம், உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கமான்னு சொல்றாங்க. இருந்தாலுமே தன்னோட அம்மாவ வர வேணான்ற மாரி தான் தடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆனா இருந்தாலுமே அவங்க அம்மா, "நான் ஆல்ரெடி ட்ரெயின் ஏறிட்டேன்மா, அதனால சீக்கிரமா நான் வந்துருவேன்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐயோ! அம்மா வராங்களேன்னு சொல்லி வேக வேகமா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அந்த குழந்தையெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, தானும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பாடும் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த நேரம் அவங்க அம்மா அந்த குழந்தைங்களுக்காக நெறைய சாப்பாடுலாம் கொண்டு வரது மட்டும் இல்லாம, தன்னோட பொண்ணு வீட எவ்ளோ அழகா வச்சிருக்காங்கன்றதை பார்த்துட்டு, அங்க இருந்த ரெஸ்ட் ரூமையும் யூஸ் பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அம்மா கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி அவளும் அடுத்த வேலை செய்யலான்னு பார்க்கறா. ஆனா அந்த நேரம் வாஷிங் மிஷின் மேல ஒரு லெட்டர் இருக்கிறது பார்க்கறா. என்ன லெட்டர்ன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா, அந்த லெட்டர்ல அவங்க அம்மா எழுதியிருந்தாங்க. "என்னோட அன்பு மகளே, அம்மா கிட்ட இவ்ளோதாம்மா காசு இருந்தது. அதனால கோச்சிக்காம இந்த காச வச்சுக்கோமா" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த கிழிஞ்சு போன அந்த சின்ன காசெல்லாம் வச்சது மட்டும் இல்லாம, "நீ நல்லா உடம்ப பாத்துக்கோ, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோமா, நீ எத பத்தியும் கவலைப்படாத, எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன்" அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்க. இது பார்த்து அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா உள்ளுக்குள்ள அழ ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களான்னு சொல்லி போன் எடுத்து அவங்க அம்மா கிட்டயும், "என்னம்மா ரீச் ஆயிட்டீங்களா?" அப்படின்ற மாதிரி கேக்குறா. என்னதான் இவங்களும் ஒரு தைரியமான அம்மா ஆனாலுமே, எவ்வளவு பெரிய லேடிஸா நம்ம ஆனாலுமே, அவங்களுக்கு அவங்க அம்மா தானே எல்லாமே. ஏன்னா கடவுள் இந்த உலகத்துல நம்மளோட அம்மா ரூபத்துல தான் வந்து சேர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.